இளம் வாலிபர்களே, இயேசுவுக்காக வைராக்கியமாய் எழும்பி பிரகாசிக்க விருப்பமா? இதோ உங்களுக்காக ஒரு அரிய வாய்ப்பு. அக்டோபர் 1, 2 அரசு விடுமுறை தினத்தன்று விசேஷித்த சுவிசேஷ ஜெப முகாம் நடைபெற இருக்கிறது. நேரம் காலை 9 மணி முதல் இரவு 7 மணி வரை. தேவ செய்தி தீர்க்கதரிசி வின்சென்ட் செல்வகுமார், சுவிசேஷகர் எல். வின்சென்ட் ராஜ், சகோதரி கலா வின்சென்ட் ராஜ், சகோதரர் ஜோனத்தான், சகோதரி ஏஞ்சலின் ஜோனத்தான். இடம் வானத்தின் வாசல் சுவிசேஷ மையம், செம்பட்டி, திண்டுக்கல். வாலிப பிள்ளைகளே, இந்த வாலிப நாட்களில் கர்த்தரின் ஆத்ம பாரத்தை சுமக்கவும், ஜெபத்தில் பலனடைந்து நற்செய்தி அறிவிக்கவும் உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கின்றோம். ஆவியானவரே, அருமை ஆவியானவரே, சத்திய ஆவியானவரே, நித்திய ஆவியானவரே, அன்புள்ள ஆவியானவரே, அருமை ஆவியானவரே, சத்திய ஆவியானவரே, நித்திய ஆவியானவரே, நாம் இருவரும் இணைந்து எங்கும் இயேசுவையே உயர்த்துவோம். நாம் இருவரும் இணைந்து எங்கும் இயேசுவையே உயர்த்துவோம். அன்புள்ள ஆவியானவரே, அருமை ஆவியானவரே, சத்திய ஆவியானவரே, கிருபைநாதரே, நித்திய ஆவியானவரே, அரியணையில் என் தந்தை இருக்கிறார், வலப்பக்கத்தில் என் இரட்சகர் இருக்கிறார். அரியணையில் என் தந்தை இருக்கிறார், வலப்பக்கத்தில் என் இரட்சகர் இருக்கிறார். ஆனால் நீரோ தேவ ஆவியே, என்னோட கூட இருக்கிறீர். நீரோ தேவ ஆவியே, என்னோட கூட இருக்கிறீர். அன்புள்ள ஆவியானவரே, அருமை ஆவியானவரே, சத்திய ஆவியானவரே, நித்திய ஆவியானவரே, அப்பா பிதாவே என்று அழைக்கச் செய்தவரே, அப்பாவின் அன்பை பெற்றுத் தருபவரே, அப்பா பிதாவே என்று அழைக்கச் செய்தவரே, அப்பாவின் அன்பை பெற்றுத் தருபவரே, நேச மகனாய் மணவாட்டியாய் என்னை மாற்றுமே தூய ஆவியே, நேச மகனாய் மணவாட்டியாய் என்னை மாற்றுமே தூய ஆவியே, அன்புள்ள ஆவியானவரே,
அருமை ஆவியானவரே, சத்திய ஆவியானவரே, நித்திய ஆவியானவரே, கிருபையப்பா. பலவீனத்தில் உதவி எனக்கு செய்பவரே, கிறிஸ்துவின் கிருபை பெற்று தருபவரே, பலவீனத்தில் உதவி எனக்கு செய்பவரே, கிறிஸ்துவின் கிருபை பெற்று தருபவரே, கனிகள் வரங்களால் என்னை நிரப்புவே, பயன்படுத்துவே பலத்தின் ஆவியே, கனிகள் வரங்களால் என்னை நிரப்பியே, பயன்படுத்துவே பலத்தின் ஆவியே, அன்புள்ள ஆவியானவரே, அருமை ஆவியானவரே, சத்திய ஆவியானவரே, நித்திய ஆவியானவரே. அல்லேலூயா. இருவரும் இணைந்து எங்கும் இயேசுவையே உயர்த்துவோம். நாம் இருவரும் இணைந்து என்றும் இயேசுவையே உயர்த்துவோம். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளில் கட்டாயம் உங்களை ஆசிர்வதிப்பார். வேதத்தில் ஆண்டவர் அருமையான ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். ஏசாயா 26:20 பார்த்தால், என் ஜனமே, சினம் கடந்து போகும் மட்டும் உன் அறைக்குள் பிரவேசித்து கதவை பூட்டி கொண்டு நீ ஒளிந்து கொள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தை பார்த்தீங்களா? இன்னைக்கு யாராவது நம்ம மேலே கோபப்பட்டா, சண்டைக்கு வந்தா, உடனே அதை 1 2 பார்த்துடணும். அவங்க 1 சொன்னால் நான் 10 சொல்லணும். இது வளர்த்துக்கிறது, எரிகிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி. ஆனால் வேத வசனம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, சினம் கடந்து போகும் மட்டும் உன் அறைக்குள் பிரவேசித்து கதவை தாளிட்டு ஒளிந்து கொள், மறைந்து கொள், உன்னை கண்ட்ரோல் பண்ணு, உன்னை அடக்கிக்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. எவ்வளோ ஒரு அருமையான காரியம் இல்லை? வேற யார் நமக்கு இப்படி சொல்லுவாங்க? இல்லை, நீ செஞ்சது ரைட்டு தானேன்னு சொல்லி ஏற்றி விட்டுட்டு நம்மளை கோபப்படுத்துகிற, கோபத்தை இன்னும் அதிகப்படுத்துகிற ஆட்கள் உண்டு. இன்றைக்கு நாம் வாழ்கிற உலகம் பாருங்கள், மனிதனுடைய கோப வெறிகள், யுத்தங்கள், சுட்டு தள்ளுகிறார்கள். ஒரு தேசத்தின் மேல் கோபம்னா இன்னொரு தேசம் அழிக்கிறது. பொல்லாத உலகத்தில் வாழ்கிறோம். கணவன் மனைவிக்குள்ள சண்டை, கோர்ட்டு கேஸ் என்று ஓடுகிறார்கள். யாரும் சினம் வருகிற நேரம், அது மனுஷ கோபமாக இருந்தாலும் தேவ கோபமாக இருந்தாலும், சினம் கடந்து போக மட்டும் செட்டையின் நிலையில் போய் ஒளிந்து கொள்ள அந்த ஆண்டவர்கிட்ட போவதில்லை. நாம் வாழ்கிற அந்த பொல்லாத உலகத்தில் சினம் கடந்து போவதற்கு தேவ சமூகத்தை நாடணும், ஜெபத்தை விரும்பணும், அறையை தாளிட்டு ஜெபமணும். ஆதியாகமம் 27:45 பார்த்தீங்கன்னா, ஏசாவுக்கும் யாக்கோப்புக்கும் பிரச்சனை ஆயிடுச்சு. போட்டி, எதுக்கெடுத்தாலும் யாக்கோப்பை போட்டியாக வருவான். அன்னை மாதிரியே நடிச்சிருவான், ஏமாத்திடுவான். ஏன்னா ஈசாக்கு கண் தெரியாது. ஆனால் அப்போ ஏசா பார்த்தா, எப்போ பார்த்தாலும் இவன் எனக்கு பிரச்சனையாக இருக்கிறான், ஒரு தீர்மானம் பண்ணிட்டான், இவனை கொன்றணும், அழிச்சிடணும் அப்படின்னு. இது தாய்க்கு தெரியறவே யாக்கோப்பை வீட்டை விட்டு விரட்டிட்டா. லாபான்ட்ட, தம்பிகிட்ட, லாபான்ட்ட அனுப்பி கடைசியில் 20 வருஷம் தானா. இந்த 20 வருஷம் கழிந்த பிறகு ஏசாவின் கோபம் தணிஞ்சிருச்சான். ஆதியாகமம் 27:45 பார்க்கும். அவன் கோபம்லாம் தணிஞ்சு அதுக்குள்ளேயும், ஐயா
யாக்கோப்பு உருவாகி தேவனுடைய சுபாவம் மாறி மென்மையாகி இப்போ ஒருத்தர் ஓடி வந்து கட்டிப்பிடிக்கிற அளவுக்கு தேவனுடைய அன்பு அவர்கள் வாழ்க்கையில் ஊற்றப்பட்டிருந்தது. இன்றைக்கு காலையில் இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு கர்த்தருடைய கோபத்துக்கும் நம்ம தணிக்கப்பட நம்ம ஜெபம் பண்ணணும். மனிதனுடைய கோபத்துக்கும் நம்ம தனியே போய் அறையை தாளிட்டு ஜெபிக்கணும். வேதத்தில் வாசித்து பார்த்தா எபிரேயர் 11:34 அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்களாம். அக்கினியாய் எரிந்த இந்த ராஜாவின் கோபத்துக்கு இந்த தானியேலுடைய 3 நண்பர்கள் அவித்தார்களாம். அக்கினி உக்கிரத்தை எப்படி அவிச்சாங்களாம்? ராஜா ஒரு சிலையை நாட்டுறான், 60 அடி சிலை. இதை நான் நாட்டின் இந்த சிலையை தவிர வேற யாரையும் விழுந்து வணங்கக்கூடாது, கும்பிடக்கூடாது. எல்லாருக்கும் சட்டம். யாரோ போய் சொல்லிட்டாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த மாதிரி உங்களை பணிந்து கொள்ளலை, அந்த சிலையும் அவங்க ரெஸ்பெக்டட் பண்ணலை அப்படின்னு சொல்லி என்ன செய்தாங்க தெரியுமா? ராஜாட்ட சொன்ன உடனே எரிகிற நெருப்பில் என்ன ஊற்றின மாதிரி தீச்சுளையில் போட்டாங்க. ராத்திரியில் தீச்சுளையில் தூக்கி போட்டு ராஜா போயிட்டாரு. போய் அப்படி இருக்க வேண்டியதானே, எரிஞ்சால் என்ன வெந்தால் என்ன. ஆனால் தூக்கி போட்டு அந்த ராஜாவுக்கு தூக்கம் இல்லை, காலையில் கோபம் தணிஞ்சு வந்துட்டான். சங்கீதம் 30:5 சொல்லுகிறது, அவருடைய கோபம் ஒரே நிமிஷமா, அவருடைய தயவோ வாழ்நாளெல்லாம் நீடிக்குமா. எவ்வளோ அருமையான வசனம் இல்லை? கோபம் ஒரு நிமிஷம்தான், ஆனால் தயவு நீடித்த வாழ்வு என்று கர்த்தருடைய வேதம் அருமையாய் சொல்லுகிறது. இன்றைக்கு காலையில் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு கர்த்தருடைய கோபம் நம்மை விட்டு விலகவும் தனியவும் அவர் கொடுத்த ஆலோசனை, என் ஜனமே தேவனுடைய கோபம் சினம் கடந்து போக மட்டும் உன் அறையை பூட்டி தாளிட்டு ஜெபம் பண்ணு அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிற இந்த வார்த்தையை கேட்டு உங்களை அர்ப்பணித்தீர்கள் என்று சொன்னால் ஆண்டவராகிய தேவன் உங்களை அற்புதமாய் ஆசீர்வதித்து எல்லா கோபங்களும் தனியவும் தயவு வாழ்வாக அமையும். இந்த நாள் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நேரத்துக்காக கிருபை இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி. உம்முடைய கோபம் ஒரே நிமிஷம், தயவு வாழ்நாளெல்லாம் நீடிக்கும் என்று சொன்னீரே. உம்முடைய தயவு இந்த காலை நேரத்தில் இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற அத்தனை பேரையும் நிரப்புவதாக, சினம் கடந்து போக மட்டும் உம்முடைய செட்டையின் நிழலில் அவர்கள் பாதுகாக்கப்படுவதாக. இந்த நாள் தேவனுடைய நன்மையும் கிருபை இறங்கி அவர்களை அற்புதமாய் நடத்தட்டும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.